பிஜேபி அதிமுக அணியை வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தோற்கடிப்பது என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கடமை. அதற்குரிய முறையில் எங்களுடைய தேர்தல் பணிகள் என்பது இருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். அதற்கேற்ப போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி போட்டியிட வேண்டும் என்பதையும் மாநில குழு என்பது முடிவு செய்திருக்கிறது. ஆகவே திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு கூடுதலான தொகுதிகளை பெறுவதற்கு, குறிப்பாக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் பெற வேண்டும் என்று மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அதை நாங்கள் பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் பெறுவதற்கான முயற்சிகளை பேச்சுவார்த்தை குழு மேற்கொள்ளும் என்பதுதான் நான் இப்ப சொல்ல வேண்டியது. அதே மாதிரி 26ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு குழு ஒன்றையும் மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அந்த குழுவினுடைய தலைவராக கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் வாசுகி இருப்பார். அவர்களுடன் சேர்ந்து என் குணசேகரன், டி ரவீந்திரன், ஜி சுகுமாரன், முத்துக்கண்ணன் ஆகிய செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டு அந்த தேர்தல் அறிக்கைக்கான குழுவையும் மாநில குழு இறுதிப்படுத்தியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய புலனாய்வுத்துறை தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 2022ஆம் ஆண்டு, அதாவது ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்குறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த லாவண்யாவுடைய தற்கொலையை மதமாற்றத்தின் காரணமாகத்தான் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என்கிற இல்லாத ஒரு பிரச்சனையை எழுப்பி மாநிலம் முழுவதும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியும் மக்களிடையே ஒரு மத பகைமையை உருவாக்கக்கூடிய வகையிலையும் அன்றைக்கு தலைவராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தான் அதற்கு அடிப்படையான காரணம். தலைவர் என்கிற முறையில் அவருடைய பேச்சை கேட்டு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு சங் பரிவார அமைப்புகளும் இதை ஒரு பெரும் பிரச்சனையாக மாற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு மத்திய புலனாய்வுத்துறை உச்ச நீதிமன்றத்தில் இந்த பெண் மதமாற்றம் செய்யப்படவில்லை என்பது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக பள்ளியில் படித்து வெளியேறிய மாணவிகள் யாருமே மதமாற்றம் செய்யப்படவில்லை என்கிற தகவலை உட்பட உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆகவே பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்கள் மத்தியிலே பகைமையை உருவாக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். திமுக கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு பேச்சுவார்த்தை நடத்த 4 பேர் கொண்ட குழு அமைத்திருப்பதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்தார். அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்தோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.